என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்து கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் மேலே ஆயிடுச்சு. 2 பேரை கைது பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணுடைய தாயார் நேற்று பேட்டி கொடுத்தது தான் பரபரப்பு ஏற்படுது. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் எரிக்கிற வழக்கம் கிடையாது. ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற போது, அல்லது கொலை என்று சந்தேகிக்கிற ஒரு மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எரிக்கிற வழக்கம் கிடையாது. ஒருவேளை அதில் டிஸ்பியூட் வந்ததுன்னா திரும்ப அட்டாப்சி பண்ணுற வழக்கம் இருக்குது. அதனால் இதெல்லாம் ஏன் பண்ணாங்கங்கிறது இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது சரியில்லைன்னு தான் தோணுதாச்சு. தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துதுன்னா அதுக்கு காரணம் இந்த பெண், அதனுடைய வயசு, அது பெண் குழந்தை என்பது, பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு 10 வயசு பொண்ணே உள்ளாகி இருக்கிறது, பிறகு அது கொலை செய்யப்பட்டு இருக்கிறது, அப்புறம் கொலை செய்யப்பட்ட முறை, முகத்தை சதைச்சு, இந்த மாதிரியான விஷயம். நாம் என்ன மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். சென்ற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தேவனோட சம்பவம் நடக்கும்போது விஜய் அவர்கள் எப்படி பேசினார், நரம்பு புடைக்க பேசினார், நாங்கள் அதெல்லாம் மாற்றிடுவோம் பேசினார். நான் வந்த 10 நாள்லேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது கண்டிப்பாக அரசு மேலே குற்றம் சாட்டுறதை விட விஜய் அவர்கள் ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டாரு? ஆமாம், கடந்த காலத்தில் இவர் அதெல்லாம் பேசியிருக்காரு தானே. ப்ராப்ளம் என்னன்னா, அந்த குழந்தை இறந்த செய்தி வந்து கொண்டு இருந்தது க்யூட்டஸ்டாக ஹேண்ட்ஸம். ஆமாம், லைட்டாக சிஎம் சாருக்கு தொப்பை போட்டுருச்சு, ஃபுல்லாக போஸ்ட் போடுறாங்க. என்ன நீங்கள் ஹவு இன்சென்சிட்டிவ் யூ ஆர். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். தோழர் வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்து கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் மேலே ஆயிடுச்சு. 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணுடைய தாயார் நேற்று பேட்டி கொடுத்தது தான் பரபரப்பு ஏற்படுத்தி, குறிப்பாக என்னுடைய அனுமதி இல்லாமலே எரிச்சிட்டாங்க, எரிக்க வேண்டிய அவசியம் என்ன, அப்பாவோட கையெழுத்தை வாங்கி எரிச்சிட்டாங்க, இப்படிங்கிற மாதிரியான பல்வேறு சந்தேகங்களோடு அந்த ப்ரெஸ் மீட் இருந்தது. இல்லை, அது ஆக்சுவலாக அந்த அம்மா பேசியிருக்காங்க. ஆமாம், என்ன நடந்திருக்குன்னு இன்னும் முழு விவரங்கள் வரல. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்கள் வீட்டில் இருந்த குளிர்பானத்தை எடுத்து குடித்தேன், அதில் ஏதோ கலந்துருக்கும் போல் இருக்குது, நான் அதுக்கு பின்னால் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் எரிக்கிற வழக்கம் கிடையாது. என்னென்னா, ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற போது, அல்லது கொலை என்று சந்தேகிக்கிற ஒரு மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எரிக்கிற வழக்கம் கிடையாது. ஒருவேளை அதில் டிஸ்பியூட் வந்ததுன்னா திரும்ப அட்டாப்சி பண்ணுற வழக்கம் இருக்குது. அதனால் இதெல்லாம் ஏன் பண்ணாங்கங்கிறது இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது சரியில்லைன்னு தான் தோணுது ஆக்சுவலி. ஓகே, அவசரமாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆமாம், இந்த ஒட்டுமொத்த இதுலேயும் காவல்துறையினுடைய அணுகுமுறை இது ரொம்ப, நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குழந்தை காணாமல் போனது, அதை கண்டுபிடிக்கிறது என்பது குறித்தான பிரச்சனைகளில் அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கணும்ல. நீங்கள் 100% கரெக்டாக இதெல்லாம் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் தானே. அந்த வருத்தம் எதுவும் காவல்துறை அப்படி மிஷினை நம்ம வச்சுருக்கல. காவல்துறையினர் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறது பொதுவாக அது ஒரு வழக்கமாக இருக்குது. நீங்கள் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அடுத்த கேஸ் யார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே பகீர்னு இருக்கும். அது ஒரு டெக்னிக்கலாக அவங்க சொல்கிற வார்த்தை. ஆனால் நமக்கு அப்பாவோ அம்மாவோ உறவோ அப்போ அப்படி இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு இதை தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்த பேஷண்ட் யாருன்னு கேட்குறதுங்கிறது வேறு, 2க்கும் அர்த்தம் ஒன்று தான். பட் என்னென்னா, சாதாரணமாக நீங்கள் பார்க்கும்போது அது என்ன விதமான விளைவை ஏற்படுத்தணும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே இது ஒரு வழக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அதில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நிறையா கொலைகள் நடந்தால் கூட தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துதுன்னா அதுக்கு காரணம் இந்த பெண், அதனுடைய வயசு, அது பெண் குழந்தை என்பது, பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு 10 வயசு பொண்ணே உள்ளாகி இருக்கிறது, பிறகு அது கொலை செய்யப்பட்டு இருக்கிறது,
அப்புறம் கொலை செய்யப்பட்ட முறை, முகத்தை சதைச்சு, இந்த மாதிரியான விஷயம் நாம் என்ன மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு கேஸுன்னு நினச்சி டீல் பண்ணும்போது காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் எதை நினச்சும் சிரிச்சிருக்கலாம், என்ன காரணத்துக்காகவும் சிரிச்சிருக்கலாம். ஆனால் இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். எனவே இந்த ஒட்டுமொத்த அம்சங்கள்லையுமே அரசு, காவல்துறை அது ஒரு கூடுதல் ஒரு 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 சென்சிட்டிவாக அதை நடந்திருக்கணும் என்று தான் தோணும். குறிப்பாக சென்ற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தேவமோட சம்பவங்கள் நடக்கும்போது விஜய் அவர்கள் எப்படி பேசினார், நரம்பு புடைக்க பேசினார், நாங்கள் வந்து அதெல்லாம் மாற்றிடுவோம் பேசினார். நான் வந்த 10 நாள்லேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது கண்டிப்பாக வந்து அரசு மேலே குற்றம் சாட்டுறதை விட விஜய் அவர்கள் ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டாரு, ஏன் இது குறித்து வந்து ஒரு பேசலாம் இல்லையா, இந்த மாதிரி நடந்துருச்சு, இனிமேல் நடக்காது, என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து விளக்கமாக கொடுக்கலாம். அமைதியாக இருக்காரு, பேச மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இருக்கு இல்லையா? ஆமாம், கடந்த காலத்தில் இவர் அதெல்லாம் பேசியிருக்காரு தானே. சரி, ப்ராப்ளம் என்னன்னா, ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறது என்பது வேறு, தனித்தனியான குற்ற வழக்குகளை நீங்கள் பார்ப்பது என்பது வேறு. ஆனால் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக கடந்த ஆட்சி காலத்தில் இதுக்கு ஒரு சமூக காரணம் இருக்குது. ஒரு நீங்கள் திமுக ஆட்சியில் வயசான ஒரு ஆள் சின்ன பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இது அநேகமாக இந்த போக்சோ வழக்குகளில் பெரும்பாலானவை என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தைக்கு உறவினர்கள், தெரிந்தவர்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க. இது ஒரு காவல்துறை வந்து ஒன்றும் போய் அதை தடுத்துட முடியாது. அதுக்கு வேறு தளத்தில் தான் நீங்கள் வந்து தடுப்பதற்கான நடவடிக்கை நீங்கள் காவல்துறையில் இல்லை. காவல்துறை ஒரு கொலை நடந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது என்ன, யார் பண்ணாங்க, அதில் அந்த குழந்தையை காப்பாற்றி இருப்பதற்கான டைம் இருந்தால் அதை பயன்படுத்தினாங்களா, உரிய வழக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்களா, உண்மையான குற்றவாளிகளை கைது செஞ்சுருக்காங்களா, இதுதான். பட் தடுப்பது என்பது நீங்கள் வந்து சமூகம் இன்றைக்கி ஒரு சின்ன ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. சின்ன குழந்தைகள் ரீல் பார்க்குறது, போகிறது, இது எல்லாமே இருந்திருக்கு. அப்போ நீங்கள் அதை எப்படின்னா அதுக்குரிய முறையில் தான் நீங்கள் அதை டீல் பண்ணணும். இப்போவும் கூட உடனே போய் இந்த 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 மனநிலை இருக்குல்ல, ஒரு பையன் கடலில் அடிச்சுட்டு போனால் நீங்கள் வந்து விஜய் சார்ட்ட சொல்லுங்கள், உடனே காப்பாற்றி கொடுத்துருவாரணும், இந்த மாதிரியான மனநிலை இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப மோசமான மனநிலை. இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தாயாரே பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திரைப்படத்தில் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதே பாணியில் வந்து நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நினச்சி தான் நான் ஓட்டு போட்டேன், அது அப்படிலாம் பேசுகிறாங்க. அது முடியாது இல்லை, அது முடியாது யதார்த்தத்தில். ஆனால் அப்படி ஒன்று சாத்தியப்படும் என்பது மாதிரி விஜய் அவர்களுடைய பிரச்சாரமும் அவங்க கட்சியினுடைய பிரச்சாரமும் சமூக வலைத்தளங்களும் ஒரு நரேட்டிவ் இருந்தது. அது வந்து 2 விதமாக, அதை என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒன்று எந்த தடி எடுத்தாலும் ஒரு ஆளுங்கட்சியை அடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. 2வது வந்து இதனுடைய முக்கியத்துவம் குறித்து இது என்ன நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே, ஆணவ படுகொலையை தடுக்க அல்லது இதெல்லாம் வந்து என்னென்னா சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எதுவுமே செய்யாமல் நீங்கள் கொலைகளை தூக்குத்தண்டனை இருக்கிறதுனால கொலைகளை குறைக்க முடிஞ்சதா? இல்லை, ஏன் குறைக்க முடியலை? அப்போ என்னென்னா சமூக உளவியல், தனிமனித உளவியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இவற்றையெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு போலீஸ் போதாது. நீங்கள் உங்கள் பாடமுறை, உங்களுடைய சமூக அமைப்பு முறை, இதில் எல்லாத்தையும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதை விட்டுட்டு அதை ஒரு அரசியல் நோக்கத்துக்காக அடித்ததுனால இன்றைக்கி அந்த அம்புகள் நேரடியாக திரு விஜய் அவர்கள் மீது வருது. அப்புறம் அந்த நேரங்களில் நடக்கிற ஒரு பெரிய ட்ராமா இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப மோசமான ட்ராமா. போய் பார்க்குறது, அதை ஒரு பிரச்சனையாக முன்வைக்கிறது, அது வந்து முதலமைச்சரோட தோல்வி என்று அதற்கு பெயரிடுவது அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய தோல்வி என்று பெயரிடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, சம்திங் சீரியஸ். நீங்கள் இப்போ மது குடித்து இறந்து போனாங்களா, அது அரசாங்கத்தின் தோல்வி. போலீஸ் என்ன பண்ணுச்சு, நிர்வாகம் என்ன பண்ணுச்சு என்கிற கேள்வியோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஏன்னா அது ஒரு நாள் நடக்க போகிறதில்ல, எது அந்த மது விற்றது என்பது. நேற்று இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாயிடுச்சு. பட் துறை அமைச்சர் நேற்றுக்கு என்ன சொல்கிறாரு,
திரைப்படத்தில் மாதிரி ஒரே நாளில் ஸ்டாப் பண்ண முடியாதுன்றது. அது சொன்னாலும் பரவாயில்ல. இந்த 10 ரூபா எதுக்காக வாங்கினாங்கன்னா பாட்டில் கீழே போடாமல் திரும்ப கொண்டாந்து கொடுக்கறதுக்காகத்தான் அதை நாங்கள் ஒரு லேபிள் ஊட்டி வச்சோம்னு சொல்கிறார். இதை அவர் பாடலாகவே பாடினார். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அவருடைய பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக முன்னிறுத்தப்பட்ட 2 அம்சங்கள். ஒன்று பெண்கள் பாதுகாப்பும், இன்னொன்று போதைக்கு எதிரான இந்த 2ஐயும் சீரியஸாக அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று பள்ளிக்கூடங்களில் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும், 2 சமூகத்தில் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதை நிதானமாக கையாள வேண்டியிருக்கும். என்ன செய்கிறது? கொஞ்சம் நீங்கள் டாக்டர்ஸை, உளவியல் நிபுணர்களை, அப்புறம் இந்த சமூக குறித்து ஆய்வு செய்கிறவர்களை, அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நவீன உங்கள் எல்லாமும் ஏற்படுத்துகிற தாக்கத்தை இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக மொட்டையாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். நான் வந்தால் இதுதான் தங்கச்சிங்க, அம்மாக்கள் அல்லது அப்படின்னு நம்பி வாக்களிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அதில் நிறைய பேர் அப்படி தானே பண்ணாங்க. இப்போவும் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் தான் இப்போ அப்படி பண்ணிகிட்டு இருக்கு. கரண்ட் கட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து எதிர்கட்சிகள் தான். சரி, ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட முடியுமே. உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தி என்பது கிட்டத்தட்ட 23,000 மெகாவாட் வரை இவங்க உற்பத்தி பண்ணுறது, வாங்கிறது எல்லாம் சேர்த்து. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு இடத்துல இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணால் நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும், 2 இடத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சிட முடியும், ஒரு 10 இடத்துலையும் இது வந்து ஹியூமன் எரர் அல்லது ஹியூமன் சபடேஜனாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி சொல்லக்கூடாது. அவங்க உண்மையான காரணத்தை கண்டுபிடித்து அதை சரிப்படுத்துவதற்கான ஏற்பாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே நான் உங்களுக்கு அதான் ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நான் ஆணையிட்டால் அப்படின்னு முடிச்சுட்டு வந்தால் எல்லாம் செட்டில் ஆயிரும்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ எதிர்பார்க்காம வந்துட்டாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம், எதிர்பார்க்காம தான் வந்தாங்க. பட் அவங்க தலைமை எதிர்பார்த்துருக்கக்கூடும். அதுக்கு என்ன காரணங்கிறது நமக்கு இன்னும் போக போக தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். பட் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நம்ம தான் ஆட்சி அமைக்கிற அடுத்த நிமிஷம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துலேயுமே என்னன்னா ஒரு விதமான ஒரு அனுபவமின்மை அதில் வெளிப்பட்டது. அனுபவமின்மை என்பதை இவங்களுடைய அனுபவமின்மைன்னு மட்டும் பார்க்கல. நீங்கள் எதை வேணாலும் சொல்லுவோம். நேற்று ஒரு செய்தி வந்ததில்லை, சில செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது, அதை ஆம்பிளிஃபை ஆகிக்கிட்டே இருக்குமா. உண்மையாக போய் நம்பிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கில். ஒரு 10,000 ரூபா லஞ்சம் கேட்டாலும் 1 லட்ச ரூபா உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு. காலையில் பேப்பரை பார்த்தோன்னா டக்குன்னு அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடித்தோன்னா அவங்க நாங்கள் காஜா கம்பெனி வேலூர் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேலூரில் என்ன ஏங்க அவர் நம்பர் தப்பாக இருக்கும் அப்படின்னாரு. நம்பர் தப்பாக செய்தி தப்பான்னு கேட்டேன். அது எப்படி சார் நான் சொல்ல முடியும், இந்த நம்பர் எங்கள் நம்பர், அதனால் அங்கே கொடுத்தது தப்பு, வேறு யாரும் ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு. நிறையா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ப்ராப்ளம் என்னென்னா முதலமைச்சர் அதை மறுக்கணும், அரசு அதை மறுக்கணும். நீங்கள் வந்து இந்து சுரேஷ்குமார் வந்து அவர் கொஞ்சத்தை தான் சொல்லியிருந்தார், அதுக்கு வெளியே நிறையா இருக்குது. முதலமைச்சர் தரப்பில் இருந்து அரசு, ஆனால் அதுலேயுமே பிரச்சனை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அரசு அறிவிக்கணும். இப்போ திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க 8,000 மருத்துவமனைகளா தமிழ்நாடு முழுவதும் தனியார் மருத்துவமனைகள் கொண்டு வர போகிறது அருண்ராஜ் சொன்னதாக அவர் செய்தி இருந்தது. இன்றைக்கி அது இல்லைங்கிறது மாதிரி சில இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, அது அரசு அறிவிப்பையே நான் பார்த்தேன். சில செய்தி சேனல்கள் அந்த கார்டு போட்டது மட்டும் இல்லாமல் இதையுமே போட்டிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், இது வழக்கமாக இருக்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. இது ஆழம் பார்க்குறாங்களா, நம்ம விட்டு பார்க்கலாம். எதிர்ப்பு வரலைன்னா இதை அப்படியே நம்ம நடைமுறைப்படுத்திடலாம். எதிர்ப்பு வந்து இது பல பிரச்சனைகளை உருவாக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு மருத்துவமனைக்கு டெம்பரரியாக பெர்மிஷன் கொடுக்க முடியுமா? சரி, அப்படி கொடுத்து போதுமான வசதி இல்லாமல் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு குழந்தை, அது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற இடத்துல தான் திருச்சியில் இறந்து போயிருக்கு. உண்மையிலே அது காரணமா இல்லையா என்ன அப்படிங்கிறத நம்ம விசாரணையில் தான் தெரியும். ஆனால் நீங்கள் உண்மையிலே வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் பெர்மிஷன் கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி வரும். கவர்மெண்ட்டு ஆன்லைனில் பெர்மிஷன் கொடுத்தது, இதுக்கெல்லாம் அப்படி பண்ண முடியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, கொஞ்சம் நிதானமும்
அப்புறம் எல்லார்ட்டையும் அந்த ஆலோசனைகளை நீங்கள் உள்வாங்கி கொண்டு எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் அணுகிற போது அதில் எதிர்நிலையிலேருந்து கேள்விகளை முன்வைத்து அந்த கேள்விகளுக்கு ஒரு திருப்திகரமான பதில் வந்த பிறகு தான் நீங்கள் அதை அமுல்படுத்த வேண்டியிருக்கும். அதிகாரிகளும் சேர்ந்து அதை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட பெண், அந்த இறந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணோட தாயாரை வந்து குற்றம் சாட்டுற வீடியோக்கள்லாம் பார்க்க முடியுது சமூக வலைதளங்களில். அவங்களால தான் இந்த பெண் இறந்தாங்க, அவங்க வந்து குடிச்சு அவங்களுக்கு இருந்த அஃபேர் காரணம், அவங்க வந்து மது போதையில் இருந்தாங்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய வீடியோக்கள் நிறைய போஸ்ட்டுகள்லாம் பார்க்க முடியுது இல்லையா? ஒரு தாய் குடிகாரராக இருந்தால் அவருடைய குழந்தையை கொன்றலாமா? இல்லை, எனக்கு புரியல. சரி, அதை தான் நான் சொல்கிறேன். சமூகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கணக்கில் எடுக்கணும்னு சொல்கிறேன். இதை போலீஸ் சொல்லுதா? யார் சொல்கிறா? சமூக வலைதளங்களில் அரசுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க சொல்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன நோக்கம்? போலீஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ சொல்ல போகிறாங்க, இப்போ முடிக்க போகுது. உண்மையிலேயே இது இந்த அரசின் மீது வெறுப்பை உருவாக்கும். நான் அந்த ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த அம்மா சொல்கிறத பார்த்தா ரொம்ப அருவருப்பாக இருந்தது. ரொம்ப அருவருப்பாக அந்த அம்மா பேசினதை நான் பார்த்தேன். ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட, அந்த இஃபை நான் போடுறேன், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட இப்போது அது பொய்யா இருந்தால் நாளைக்கு இந்த அம்மா நடமாடுறதே பெரிய பிரச்சனை. நீங்கள் முன்னாலெல்லாம் வந்து பத்திரிகைகளில் என்னது விபச்சார அழகிகள் கைதெல்லாம் ஃபோட்டோ போட்டு போடுவாங்க. தென் அது சேஞ்ச் ஆச்சு. பிறகு போக்சோ சட்டம் வந்த பிறகு பெண்ணுடைய பெயரையோ பெண்ணை அடையாளம் காட்டுகிறது மாதிரியோ செய்தி போடக்கூடாதுன்னு வந்தது. இவ்வளவும் இருக்கு இல்லையா? இந்த காலத்தில் இப்படி சொல்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு எப்படி வருது? உண்மையிலே அவங்க விவரம் இல்லாமல் பண்ணுறாங்களா? விவரம் இல்லாமல் பண்ணாங்கன்னா இவங்க தான் தாவேக்காவை திட்டமிட்டே பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் உடனே கூப்பிட்டு பேசியிருக்கணும்ல, இப்படி தப்பாக போடுறோன்னா நீங்கள் வந்து. ஆனால் எனக்கு என்ன கொடுமைன்னா, சமயம் தமிழ் அந்த இதை போட்டிருந்தாங்க, இதை 1 லட்ச ரூபாயை ஒன் இண்டியா இதை போட்டிருந்தாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் 55,000 பேர் அதை லைக் பண்ணியிருக்காங்க. இது என்ன விதமான உலகத்தில் இருந்து? தமிழ்நாட்டோட முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனான்னு போட்டதை 5 லட்சம் பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. எப்படி? அப்போ நீங்கள் இந்த மாதிரி லைக் பண்ணுறவங்களுடைய மனநிலை என்னது? ஒரு சமூகம் இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த சம்மந்தமும் இல்லாமல் அதை பண்ணிட முடியும். உண்மையிலே இப்போ முதலமைச்சர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த பொண்ணோட வீடியோவை எடுக்க சொல்லணும், அந்த இவங்களை அவதூறு பரப்பணும் பண்ணணும். இதுக்கான காரணங்களில் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்து போலீஸ் சொல்லட்டும். இப்போ என்ன சொல்கிறாங்க? அரசை காப்பாற்றுகிறோம் என்று நினைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க? கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாங்க. கெட்ட பேரை இந்த பொண்ணுக்கு ஏற்படுத்தாங்க. ஒருவேளை இது தப்பாக இருந்ததுன்னா போலீஸ் விசாரிக்கட்டும், நீதிமன்றம் சொல்லட்டும். நீதிமன்றம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்முடைய சட்டங்களில் தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த பெண்ணோட அம்மாவுக்கு தண்டனை, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கட்டும். ஆனால் நீங்கள் எப்படி அவதூறுலாம் பண்ண முடியும்? நான் இன்னும் 2-3 பார்த்தேன். நிறைய சாக்லேட் கொடுத்தனா இது பண்ணிட்டாங்க, நிறைய. அது மட்டும் இல்லை, தாவேக்கா நிர்வாகி, நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒரு பெண் பேசுகிறத நான் கேட்டேன். ஐயோ, இப்போ கிராமங்களில் கூட அப்படியெல்லாம் வந்து இருக்கிறது இல்லை. இது என்ன விதமான சூழலை இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நம்முடைய குழந்தைகள் ரீல்ஸ் பார்க்குறாங்க. இப்படி பேசுகிறவங்கள 1 முறை 2 முறை பார்த்துட்டாங்கன்னா அல்காரிதம் அதையே காட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தைக்கு இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்? எனவே முதலமைச்சர் ரொம்ப ஃபோமாக தலையிட்டு, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணுறதுங்கிறது வேறு, அதுக்காக டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இன்னொருத்தரை அவதூறு பண்ணக்கூடாது என்பதை சொல்லணும். சில பேர் மேலே நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இதை நிறுத்தணும். இல்லைன்னா முதலமைச்சரும் இதை சேர்ந்தான் பண்ணுறாருன்னு மக்கள் நினைக்க தான் செய்யணும். ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்து அதிகமாக பரப்புனாலும் நிறைய விதங்கள்ல இருந்து ஒரு ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டோ இந்த மாதிரி வந்து சரிப்படுத்துவாங்க. ஆனால் இந்த முறை வந்து அரசின் மீது, அரசின் ஆதரவாளர் மீதே குற்றச்சாட்டு வரும்போது அவங்க அமைதியாக வேடிக்கை பார்க்குறதுல அவங்க ஆதாயம் தேடுறாங்களா? அதனால் நமக்கு அதான் அப்போ அப்படித்தானே வரும். சரி, தாவேக்கா நிர்வாகியாக இருக்கிறவர் அப்படி போடுறாரு, அப்படி தாவேக்கா நிர்வாகியாக இருக்க வேண்டாங்க, இன்னொரு ஆதரவாளராக கூட இருக்க வேண்டாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக கோபத்தில் அந்த அம்மா அம்மாலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை எடுத்துருங்கன்னு சொல்லணும்ல, அதை பேசுங்கன்னு சொல்லணும்ல, வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லணும்ல.
பொய் செய்தியை நாம் வந்து நிறையா சாதனைகள் பண்ண போகிறோம், நீங்கள் பொய் செய்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லணும்ல. எதுவுமே இல்லையே. நீங்கள் உண்மையிலே இருந்தவங்க அப்படி இருந்தாங்க. நீங்கள் தினமணியில் ரொம்ப முன்னால் அதிசயமானால் உண்மைன்னு ஒரு தலையங்கமே எழுதியிருந்தாங்க. திரிபுராவினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்த நிருபன் சக்கரவர்த்தி அவர் வந்து முதலமைச்சர் அவர் பதவி முடிஞ்சு அஃபிஷியல் ரெசிடென்ஸை காலி பண்ணும்போது 2 ட்ரங்க் பெட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு போனார். அந்த ட்ரங்க் பெட்டிங்கிறது கூட இன்றைக்கி பெரும்பாலான இளைய தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு தகர பெட்டியில் அடைச்சி எடுத்துகிட்டு போனார், புத்தகங்களும் துணிகளும் இருந்தது என்று. நீங்கள் அதே போல் மாணிக் சர்க்காரை அப்படி தான் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பலது இருக்குது. நீங்கள் ஏன் போய் நேரடி இப்போ உங்களை யாரையும் அப்படி நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து ஆஃபீஸில் வந்து உங்கள் டிஃபன் பாக்ஸை திறந்து இப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படி யாராவது நினச்சாங்களா என்ன? இதில் அது ஃபேக் ஃபோட்டோன்றாங்க, ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட ஃபோட்டோன்றாங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லணும்ல. நீங்கள் தாவேக்கா ஆதரவாளர் ஹேண்டில்ஸ் வந்து அந்த குழந்தை இறந்த செய்தி வந்து கொண்டு இருந்த போதே க்யூட்டஸ்ட்டாக ஹேண்ட்ஸமாக ஆமாம் லைட்டாக சிஎம் சாருக்கு வந்து தொப்பை போட்டுருச்சு அப்படிலாம் போஸ்ட் போடுறாங்க. என்ன நீங்கள் ஹவு இன்சென்சிட்டிவ் யூ ஆர். ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப மோசமானது என்பதை உணர்ந்து கொண்டு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதில் உடனடியாக சொல்லணும். அதிகாரிகளுக்கும் இதில் ஒரு ரோல் இருக்குது. போலீஸ் ஏன் சும்மா இருக்குது? போலீஸ் சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் சட்டப்படி செய்ய வேண்டிய கடமைகளுக்கெல்லாம் காவல்துறை நீங்கள் வந்து அமைச்சர்கிட்ட கேட்கணும் அப்படி இப்படின்லாம் இருக்க வேண்டியதில்லை, நீங்களே பண்ணலாமே. இதெல்லாம் ஃபேக்குன்னு நீங்கள் சொல்லணும்ல. லஞ்சம் சார்ந்த விஷயம் உங்களோட சம்மந்தப்பட்டது தானே. நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் எந்த அறிவிப்பும் கொடுக்கலங்கன்னு நீங்கள் சொல்லணும்ல. சொல்லலையே. அப்போ நீங்கள் எல்லாம் பாப்புலர் மூடாகி என்ன இவங்க இப்படி நடத்துகிறாங்கன்னு சொன்ன பிறகு தான் அதை விட்ரா பண்ணுவீங்கன்னா தட் இஸ் நாட் ஃபேர். குறிப்பாக முக்கியமான அமைச்சராக இருக்கிறவங்க, தொழில்துறை அமைச்சராக இருக்கிறவங்க கீர்த்தனா, அவங்கக்கிட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அதற்கு வந்து ஒரு நிர்வாக ரீதியாக நான் பேச வந்திருக்கேன், அரசியல் ரீதியாக பேச வைக்க வேணாம் அப்படின்றாங்க. ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டாலும் சிஎம் சார் வந்து நல்ல நடவடிக்கை எடுப்பார்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, காவல்துறை அதிகாரிகளிலிருந்து அமைச்சர் வரைக்கும். இங்கே பெண்ணா ஆனாங்கிறத பற்றி நான் எப்போதுமே கவலைப்படுறதில்லை. ஒவ்வொரு மேபி த கேஸ். ஒரு பெண்ணுடைய மிக மோசமான ஒரு குழந்தை மோசமாக கொலை செய்யப்பட்டது குறித்து கேட்கும்போது நீங்கள் தப்புங்க, யார் தப்பு பண்ணாலும் நாங்கள் விட மாட்டோங்க. நீங்கள் அமைச்சராக இல்லாத போது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து பேசுனீங்களா இல்லையா? ஏன் இப்போ பேச மாட்டேன்றீங்க? அது சொல்லணும்ல. அது சொல்லலைன்னா நம்பகத்தன்மை போயிடும். நீங்கள் அது அரசியலுக்காக மட்டும்தான் பேசுனீங்க. உங்களுக்கு வந்து உண்மையிலேயே பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக நீங்கள் சொன்னது பொதுவாக சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தவறுகளை எல்லாம் இதை போட்டு ஓட்டு வாங்குறது மட்டும்தான் உங்களுக்கு இதாக இருந்தது. இதே அமைச்சர் கீர்த்தனா பிரச்சாரத்தின் போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து பேச விடல அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து என்னை தடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அழுது வீடியோ போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டாங்க. அது அவ்வளோ வைரலானது. அப்படி பேசினவங்க சாதாரண பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்கு அதுக்கு பேசினவங்க இப்போ இந்த விஷயம் சாதாரணமாக கடந்து போகிறாங்க இல்லையா? அந்த சென்சிட்டிவிட்டி அவங்ககிட்ட இல்லை. இன்னொரு அமைச்சர் கூட சொல்லியிருந்தாங்க, தளபதி எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், இந்த குழந்தை விஷயமாக தான் கேட்குறாங்க. இதில் தளபதி செய்கிறாரா இல்லையாங்கிறது அங்கே பிரச்சனை. ஒரு தப்பு நடந்திருக்குங்க, கட்டாயமாக சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவங்களுக்கு நாங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுப்போம். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்போம். அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்கிறோம், ஆறுதல் சொல்கிறோம், தேவையான உதவிகளை அந்த குடும்பத்துக்கு செய்வோம். முடிஞ்சுதா? இதை ஏன் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய பிரச்சனையில் இன்சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் அதை காட்டுது. அது முதலமைச்சர் தலையிட்டு இவங்களெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாகவே சொல்ல வேண்டியிருக்கு, என்னை பற்றி உண்மையான பெருமைகளை நீங்கள் போடுறதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நான் தப்பு செய்கிறேன்னு நினச்சிங்கன்னா விமர்சிக்கிறதும் கூட தப்பு இல்லை. ஆனால் பொய்யான விஷயங்களை எனக்கு ஆதரவாகவோ எதிராகவோ போட்டிங்கன்னா நடவடிக்கை எடுப்போன்னு அவர் தானே சொல்லணும். அவர் சொல்லலையே. இட்ஸ் அ ப்ராப்ளம். பத்திரிகையாளர்கள் வந்து சுற்றி வளைக்கிறாங்க, ஆனாலும் வந்து போகிறாரு, அவரால் பதில் சொல்ல முடியலையா?
பதில் சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இல்லை, பத்திரிகையாளர்கள் அதை நான் எல்லாத்துலேயும் குறை காண மாட்டேன்னு வச்சுங்க. சில நேரங்களில் தலைமை செயலகத்துக்குள்ளே நடந்த அதான் நான் பார்த்தேன் நான் அதை பார்த்தேன். நீங்கள் பிறகு பேசலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். முன்னால் மாதிரி அவர் இருக்க முடியாது. நான் பேசணும்னு கூட சொல்லலை. அறிக்கைகள் முக்கியமானது. கடந்த காலத்துலேயும் அவர் ப்ரெஸ்ஸை ஒன்றும் சந்தித்ததே கிடையாது. ஒருவேளை இந்திய மக்கள் எல்லாரும் ப்ரெஸ்ஸை சந்திக்காதவங்களை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அது நரேந்திர மோடியை தேர்ந்தெடுக்கிறாங்க, விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்க. ப்ரெஸ்ஸுக்கிட்ட நீங்கள் சொல்கிறது எவ்வளோ பேர்ட்ட போய் சேரும். ஒரு அது நீங்கள் சொல்கிறது குற்றவாளிகளுக்கு ஒரு மெசேஜ், காவல்துறைக்கு ஒரு மெசேஜ், நிர்வாகத்துக்கு ஒரு மெசேஜ், உங்கள் கட்சி ஆட்களுக்கு ஒரு மெசேஜ். இவ்வளோ பெரிய மெசேஜ் அது. எந்த ஒரு குற்றத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். குற்றவாளிகளை பிடிப்பதில் அல்லது குழந்தைகளை காப்பாற்றுவதில் காவல்துறை காலதாமதம் செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். உரிய முறையில் இதை விசாரிப்போம். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம். அந்த குடும்பத்தின் துயரத்தில் நான் பங்கேற்கிறேன். அந்த குடும்பத்துக்கான உதவிகளை நாங்கள் செய்வோம். குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு இது சொல்கிறதுல எந்த அரசியலும் கிடையாதுங்க. இது நார்மல் மனித குணத்தினுடைய அடிப்படையான அம்சம் தானே. அதை செஞ்சுருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த முறை பார்த்திங்கன்னா அதிகமான இளைஞர்கள் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க. ஆனால் அதுவே ஒரு விமர்சனமாக மாறி இருக்கு. அனுபவம் இல்லை, அவங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு வந்தாலுமே ஒரு அமைச்சர் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அவரோட துறை கூட அவருக்கு தெரியலை. நான் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க சொன்னதுக்கப்புறமா சாரி சார் நான் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், இன்னொரு ரீடேக் போகலாம் அப்படிலாம் பண்ணும்போது இது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு இதை ஏற்படுத்த இல்லை. அந்த ஏரியாவுக்குள்ளே நான் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இளைஞர்கள் வந்திருக்காங்க சரியா. இந்த ஆரம்பத்தில் சொன்னாங்கள்ல, அது முதியோர் இல்லம், இது நாங்கள்லாம் இளைஞர் இல்லை, இந்த மாதிரியான கமெண்ட்டு தேவையில்லை. நீங்கள் பத்திரிகையை சந்திக்க போவதற்கு முன்பாக ஒரு பொதுவாக நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி என்பதிலிருந்து ஆளும் அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக மாறும்போது சுற்றுலாவுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஸ்லிப்பாகி கூட வந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பதட்டம் இருக்கலாம். அதனால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இது கொஞ்சம் இளைஞர்கள் தானே, புதுசாக என்ன செய்கிறது ஏது செய்கிறது. நாங்கள் அது என்னது, நாம் வந்தோடனே நம்மளே கோட்டு போட்டுக்கிட்டு போய் இது பண்ணலாம். நீங்கள் அதுக்கு பின்னால் அமைச்சர் ஆனந்த் ஒரு எச்சரிக்கை விடுறாரு, நீங்கள் போகாதீங்க. ஆமாம். அதுக்கு பின்னால் மண்டல குழு கூட்டத்தில் போகிறாங்க. என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். சரி, நீங்கள் அங்கே ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கலைன்னா திரும்ப மண்டல குழு கூட்டத்தில் இல்லை, நாளைக்கு எவராவது நான் அது என்ன நீ சட்டத்துறையா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்குள்ளே போய் நீங்கள் பண்ண முடியுமா? இப்போ நீதிமன்றத்துக்குள்ளே பண்ணுறதுக்கு ஈவன் எலெக்டட் ஆட்களுக்கே அந்த அதிகாரம் இருக்கா? சரி, தெர் இஸ் அ லிமிட்டில். அப்போ என்னென்னா அந்த சினிமாவில் பார்க்குற அந்த மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அது இவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ மக்கள் அதை வச்சு தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ நம்ம அதை தொடர்ச்சியாக பண்ணால் மக்கள் மத்தியில் அப்படின்னு நினைக்கிறாங்களா? பண்ண முடியாதுல்ல. நீங்கள் போய் பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாடிட்டோம், இன்றைக்கி பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் சினிமா மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் போகிறாங்க, நீங்கள் இது எதுலாம் மாறுதுன்னு பாருங்கள். இல்லை, எதெல்லாம் குற்றம் சொன்னாங்களோ வந்தோடனே கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு கல்வியில் முன்னேறிக்கின்றாரு, மற்ற மாநிலங்களோட சுகாதாரத்தில் முன்னேறி. ஆனால் இது விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது அப்படி எதிராக தப்பாக சொன்னாங்க. அது அவரை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கொடுக்குறதில்ல. நீங்கள் கல்வியை ஏன் குறை சொல்லணும்? கல்வி தனியார் மயமாகி இருக்கிறது கூடாது. அவர் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஆனால் அதில் அவர் டச் பண்ணலை. மருத்துவம் பெருமளவுக்கு தனியார் நான் என்ன கேட்குறேன், நான் இன்றைக்கி வரை இங்கே இருக்கும்போதெல்லாம் பெரும்பாலும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போகிறேன். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஒன்று என்ன வச்சுருக்காங்கன்னா விஐபி லவுஞ்சுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் இப்போ நான் எந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புலையும் இல்லை.
ஆனால் சரி இவனுக்கு 2 வேலை வச்சுருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தனியாக உட்காந்து ஒரு கன்சல்டேஷன். இவ்வளோ பக்காவாக இருக்கிற ஒரு இடத்துல கேஎஸ் செங்கோட்டையன் ஏன் தனியார் மருத்துவமனையில் போய் அதுவும் அருண்ராஜ் சொல்லி 2 நாளில் இனிமேல் அமைச்சர்கள்லாம் வந்து அரசு மருத்துவமனையில் இதுதான் வந்து நான் தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் போனீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு எல்லா அரசியல்வாதிகளும் எங்கள் கட்சியார் நீங்கள் எல்லா காலத்திலும் தோழர் நல்லக்கண்ணு தோழர் சங்கரையாலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கங்கிறத கொண்டாடுகிற போது எல்லாத்தையும் கம்பல் பண்ணணும்ல. நீங்கள் போனீங்கன்னா என்னென்னா முன்னுதாரணம் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை எங்கள் கட்சியிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் இல்லை. மதுரையில் 2023 எண்டில் எங்கள் சித்தப்பா எங்கள் ஊர் ஆர்எஸ் மங்கலம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் பாம்பு கடித்து விவசாய வேலைக்கு போகும்போது பாம்பு கடித்து ஒரு 48 மணி நேரம் கழித்து தான் சொல்கிறாங்க. இங்கே எந்த ஏற்பாடும் இல்லை, நீங்கள் மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. நான் ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். பேஷண்ட் குடிக்கிறதுக்கான நோயாளிகள் குடிப்பதற்கான குடித நீருக்கு கூட நீங்கள் அலைய வேண்டிய நிலைமையை நான் பார்த்தேன். அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க, அது போதுமானதாக இல்லை. 2வது வந்து சரி நான் அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து சார் இவங்கெல்லாம் அவர் பேர் வேண்டாம். அவர் என்ன சொன்னார்னா இல்லை சார் 20 லிட்டர் கேன் வாங்கி வச்சா தூக்கிட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னாரு. நான் கோபத்தோடு அவர்கிட்ட ரியாக்ட் பண்ணேன். நீங்களும் நானும் படிக்காமல் இருந்திருந்தால் அவங்க ஒரு கேன் தூக்கிட்டு போனால் நம்ம 2 கேன் தூக்கிட்டு போயிருந்துருப்போம். இது என்ன விதமான இது அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் டீன்கிட்ட போகல. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே 10 நாள் நான் மதுரையில் தான் தங்கியிருந்தேன். நைட்டில் போனால் பெண்கள் வந்து நீங்கள் வந்து அது என்ன பிரசவ வார்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தாங்கவே முடியலை. ஒரு 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 முன்னால் நான் சின்ன பையனாக இருக்கையில் தர்மாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. நானும் தர்மத்துக்கு பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் நம்ம காசு தானே, இது என்ன சரியில்லையே அப்படின்னு அந்த டீன்கிட்ட போய் பேசினேன். டீன் உண்மையிலே ரொம்ப சீரியஸாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். சார் இப்போ பணம் இல்லை சார், ஃப்யூச்சரில் ஏங்க நிறைய இடத்துல நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கலாமே, ஏது சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கலாமே அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சார் நாங்களும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம், சிலதெல்லாம் பண்ணியிருக்கோம், நீங்கள் எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் சொன்னேன் தூத்துக்குடி போர்ட்ரஸில் ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன், நீங்கள் இதெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு. அப்புறம் நான் இங்கே இருந்த அந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்த நீதிராஜான்னு ஒருத்தர், அவர்கிட்ட சொல்லி இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. உண்மையிலே எனக்கு என்ன ஆச்சரியம்னா அங்கே போனோம், கொஞ்சம் டிலே ஆச்சு. அந்த தூத்துக்குடி துறைமுக சபையில் சிஐடியினுடைய மாநில நிர்வாகி ரசல் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன் இப்படி நான் பார்த்தேன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு. இளம்பகவத் ஐஏஎஸ் அப்போது தூத்துக்குடி கலெக்டராக இருந்தார். அவர்கிட்ட பேசினேன். சார் இப்படி ஒன்றுக்கு நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ அந்த வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 74,97,000 ரூபா. நான் என்ன சொல்கிறேன்னா நான் மினிஸ்டரும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது, கவுன்சிலரும் கிடையாது, ஒரு கட்சியினுடைய ஒரு ஊழியர் என்பதற்கு மேலே எதுவும் கிடையாது. இதையே நீங்கள் வந்து நான் இன்னொரு இதையும் ஒரு திட்ட சொன்னேன். நான் 2023 நினைக்கிறேன், ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 2000 கோடி வரை சிஎஸ்ஆர் ஃபண்டு ஜென்ரேட் ஆகுது. அதில் நிறையாது வெளி மாநிலத்துக்கே போயிடுது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்கிறதுல நிறையா கொண்டு போகிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அதில் ஏன் நீங்கள் ஒரு 20,000 கோடி மருத்துவத்துறைக்கு ஆண்டுதோறும் நீங்கள் ஒதுக்கீடு அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் ஒரு நிறுவனம் வந்து ஈசிஆரை ஒரு 7 கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக ஏன் இங்கே இருக்கிற ஒரு இடத்துல ஊழியர்கள் அட்டெண்டன்ட் தங்குறதுக்கான ஏற்பாட்டை பண்ண முடியும். அப்போ எனவே என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இங்கே போகிறது அப்படிங்கிறத உத்தரவாதப்படுத்தணும்ல. அதை உத்தரவாதப்படுத்தினா நல்லா இருக்கும்ல. அதை விட்டுட்டு நீங்கள் போய் இப்படி சேரக்கூடாது. உண்மையிலே இங்கே இல்லைன்னா நீங்கள் அங்கே போகிறது வேறு. இன்னொன்று நீங்கள் போகும்போது மற்றவங்களுக்கு இருக்கிறது மாதிரி ஒரு தூய்மை இல்லாமலோ அது இல்லாமலோ இருந்ததுன்னா நீங்கள் சரி பண்ண முடியும். ஒரு அமைச்சர் வராங்க போது என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறது இதை ஒரு கல்ச்சராக உருவாக்க வேண்டியது இருக்குது சமூகத்தில். அதை விட்டுட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா தேர்தலுக்காக ஒன்று பேசுவீங்க, விளம்பரத்துக்காக ஒன்று பேசுவீங்க, ஆனால் உங்கள் மினிஸ்டர் போய் தனியாரில் ஒய் தேவையில்லைன்ற. இதெல்லாம் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கல்டிவேட்.
இப்போ எனக்கு நான் மதுரையில் பார்த்தபோது இப்போவும் பல இடங்களில் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்முடைய மக்கள் அவனுக்காகத்தானே இது ஒரு கண்ணியத்தோடு அவனை நடத்தக்கூடாதாங்கிற கோபம் வரும். நான் வேறு சில இடங்களில் கூட சொல்லியிருக்கேன். இப்போ வந்திருக்கக்கூடிய இன்னொரு ஹாஸ்பிட்டல் இப்போ பிஎம்மோட PS1 அவர் அப்போ ஹெல்த் செக்ரட்டரி. நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் மாத்திரை எப்படி அள்ளி கொடுப்பாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் சொல்கிறது. நான் அவ்வப்போது மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இதை நான் ஏன் சொல்லாமல் இருக்கேன்னா இப்போவும் அந்த டீன் தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அது ஏத்தாப்பில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் இவர் அள்ளிட்டு போவார். ஒரு கிராமத்தில் இருக்க ஆள் அள்ளிட்டு வந்து அதை இந்த கவரில் போடுறதுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பைசா வாங்கிக்கிறாங்க. அதாவது காலையில் உணவுக்கு முன்பு உணவுக்கு பின்புன்னு எழுதி ஒரு கவரில் போட்டு கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு கவருக்கும் அவங்க காசு வாங்குறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க காசு வாங்குறதுங்கிறது அதை நீங்கள் வந்து சரி தப்புலாம் நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது. நான் இந்த சேவை செய்கிறேன், ஐ ஆம் டூயிங் திஸ் சர்வீஸ். அப்புறம் இவர்கிட்ட நான் பேசினேன், இது கொஞ்சம் கூட நல்லதில்லை சார், இப்படி பண்ணுறாங்க, கேட்டால் யார்ட்டையாவது கூட வாங்க முடியுமே அப்படின்னு. அவர் தலையிட்ட பிறகு அதை செட்டில் பண்ணார். நான் என்ன கேட்குறேன்னா, எனவே எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் அரசு 2-3 விஷயத்தில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்று, ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகணும், அதில் குறிப்பாக பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகணும். சென்னை கூட கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லுவேன். சென்னையில் நீங்கள் ஏராளமான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆனால் இதுவே போதுமானதாக இல்லை. நீங்கள் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் வந்து 15,000 பேர் அவுட் பேஷண்ட், இன்பேஷண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே எவ்வளவு கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி, ஓமந்தூரார், அப்புறம் நீங்கள் ராயப்பேட்டை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், இங்கே 2 இருக்குது. அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இங்கே இருக்குது. பெண்களுக்கு தனி மருத்துவமனை இருக்குது, கிண்டி மருத்துவமனை இருக்குது, பெண்களுக்கு தனி மருத்துவமனை இருக்குது, ஐசிஹெச் இருக்குது, இன்டகிரேட்டட் சைல்டு ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த கண்ணாடி நான் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம செக் பண்ணிவிட்டு வந்தேன். இதெல்லாம் இருக்குது. ஆனால் கிராமங்களில் இதெல்லாம் இல்லாத ஆட்கள் இருக்காங்க. அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அப்போது நீங்கள் கிராமங்களுக்கு போகும்போது பிரைமரி ஹெல்த் சென்டர், சப் சென்டர், ஈவன் சப் சென்டர் இருக்குது. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கா. சப் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர், அதுக்கு மேலே தாலுகா தலைமை மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனை, அப்புறம் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் பக்கா ஸ்ட்ரக்சர். உண்மையிலே இந்த டிராவிடியன் மூமெண்ட்டு அது இவங்க மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க மோசம்லாம் நம்ம சொல்கிறோம்ல. நம்ம இன்றைக்கும் நாம் வந்து ஹெல்த் இண்டிகேட்டர்ஸில் 2வது இடத்துல இருக்கோம். முதல் இடம் கேரளா இருக்குது. அது காரணம் கேரளாவில் நம்மளை மாதிரி இந்த அதாவது உயர்தர சிகிச்சைகளில் நம்ம அளவுக்கு போட்டி போட முடியுமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து எல்லா மாநிலங்களும் இங்கே தான் வராங்க. ஆனால் பிரைமரி ஹெல்த் சென்டர் பக்கா நான் போய் அங்கே பார்த்துருக்கேன். அவ்வளவு நீட்டாக இருக்கு கேரளா. அதனால தான் அவங்கனால அதை பண்ண முடியுது. எனவே தாவேக்கா அதை பண்ணட்டும். நிச்சயமாக ஒரு மினிஸ்டருக்கு தவறாக மூக்கில் சிகிச்சை பண்ணாங்க, இறந்து போயிட்டாங்கங்கிறது வராதில்லை. அதை பண்ணணும். 2 ஏரியா அவங்க பண்ண வேண்டியதுங்கிறது, ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று எஜுகேஷன். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களோட பார்த்து கொண்டீங்க. மிக்க நன்றி.